காலை வணக்கம். வாசன் கண் மருத்துவமனையின் சார்பாக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என மனமாற உளமாற வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களுடைய சிறப்பு விருந்தினர்கள் அடுத்து ஒரு 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடத்திற்குள்ளாக வந்து விடுவார்கள். ஸோ 11:30 நம்மளுடைய ப்ரோக்ராமை தொடங்கி விடுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. எங்களுடைய கெஸ்ட் ஆஃப் ஆனராக வந்திருக்கக்கூடிய சிறப்பாளர்கள் வந்திருக்கக்கூடிய சேம்பர் ஆஃப் காமர்ஸினுடைய தலைவர் அவர்களை அன்புடன் வருக வருக நாங்கள் வரவேற்கிறோம். தேங்க்யூ சார். DCH பீடியாட்ரிஷியன் டாக்டர் அவர்களை வாசன் கண் மருத்துவமனை சார்பாக வரவேற்கிறோம். அவர்களுக்கு டாக்டர் அனுஷா வெங்கட்ரமணன் அவர்கள் பூங்கத்து கொடுத்து அவர்கள் அன்போடு வரவேற்கிறார்கள். எல்லாரும் கரவொலி எழுப்பவர்களை உற்சாகப்படுத்தும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இனிலே நம்மளுடைய சிறப்பு விழாவானது ரிப்பன் கட்டிங் ஆனது தொடங்கி வருகிறது. டாக்டர் உத்தரராஜ் அவர்களும் மற்றும் மருத்துவர்கள் மற்றும் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மற்றும் நம்மளுடைய முத்துவலி MY ஜாகிர் அவர்களும் தங்களுடைய திறமையை வகித்து அவர்கள் பயன்படுத்தார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ வெரி மச் சார். கண் அகத்தின் முகம். கண்கள் நன்றாக இருந்தால் அனைத்தும் சுகம். அப்படிப்பட்ட கண்களை போற்றும் உங்கள் வாசன் கண் மருத்துவமனை. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக முத்துவலி MY ஜாகிர் ஹுசேன் அவர்கள் சுன்னத் ஜமாத் தக் ஜமியா மஜீத்தினுடைய ஹசரத்தா இருக்கக்கூடிய பொள்ளாச்சி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக மிஸ்டர் S வெங்கடேஷ் அவர்கள் பிரசிடென்ட் பொள்ளாச்சி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவர்களை மேடைக்கு வரும்போது அன்போடு அழைக்கிறோம். மற்றும் எங்களுடைய மருத்துவர்கள் டாக்டர் அனுஷா வெங்கட்ரமணன் மற்றும் டாக்டர் தர்மலிங்கம் சார் மற்றும் ஜெயமணியம் சார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் ஹரிகரன் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் மல்லிகார்ஜுன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தூங்குவதற்காக அனைவரும் எழுந்து தமிழ் தாய் வாழ்த்திற்கு மரியாதை செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதில் சிறந்த திராவிடங்கள் திருநாடும் திலக வாச
அரசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மறக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரிழமை நிறமிழந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. அனைவரும் ஒருமுறை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக எங்களுடைய கோயம்புத்தூருடைய ரீஜனல் மெடிக்கல் டைரக்டர் தி விக்டோரியல் சர்ஜன் கெஸ்ட் ஆஃப் ஆனரா வந்திருக்கக்கூடிய நிதன் கிருஷ்ணன் அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். அவர்களுக்கு டாக்டர் அனுஷா வெங்கட்ராமன் அவர்கள் பூங்குத்து கொடுத்து அவர்களை வரவேற்பார்கள். நன்றி. நன்றி. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களையும் மற்றும் சிறப்பு கெஸ்ட் ஆஃப் ஆனர்ஸாக இருக்கக்கூடிய அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கும் விதமாக எங்களுடைய ரீஜனல் மெடிக்கல் டைரக்டர் விக்டோரியல் சர்ஜன் மற்றும் ஆன்காலஜிஸ்ட் எய்ம்ஸுடைய கோல்டு மெடலிஸ்ட் டாக்டர் அனுஷா வெங்கட்ராமன் அவர்களை வரவேற்பறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு வாசன் ஐ கேர், இன்ஃபேக்ட் ஏஎஸ்ஜி வாசன் ஐ கேரோட இனாகுரேஷன் ஒரு ரீலான்ச் செரமனிக்காக தான் இன்னைக்கு இங்கே ஒன்று சேர்ந்துருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வாசன் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் நம்ம ஐ கேர்ல எப்பவுமே ஒரு லீடராக இருந்திருக்கு. பட் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், இன்னைக்கு நமக்கு எதனால ஒரு ஸ்பெஷல் டேனா, இந்த சென்டரை நம்ம இன்னும் புதுசா இன்னும் புதிய வசதிகளோட நம்ம ரீலான்ச் பண்றோம். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் நம்மளால பெட்டர் சர்வீசஸ் டெலிவர் பண்ண முடியும். ஸோ இந்த ஒகேஷன்ல வந்து நம்ம சீஃப் கெஸ்ட் டாக்டர் பி உத்தராஜ் அண்ட் மிஸ்டர் பாலா இஸ் ஆன் ஹிஸ் வே. பட் நீங்க வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆனரா இருக்கு சார். நீங்க உங்க பிஸி ஸ்கெடியூல்ல இருந்து வந்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. We also have our chief guest Shamla Madam, Dr. N. Shamla Namanitha Krishnan, Municipal Chairman. Thank you, Madam. Mr. M. Ganeshan, Municipal Commissioner. Our Varavaru. Mr. S. Venkatesh, President Chamber of Commerce. Thank you, sir. And Muthuvari M.Y. Zakir Hussain, sir. Thank you so much for coming. Very important na நம்ம ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் நியூ டெல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது இந்தியாவிலே இருக்கிற நம்பர் 1 இன்ஸ்டிடியூட். அங்க இருக்கிற இன்ஸ்டிடியூட்ல ட்ரெயின் ஆன நிறைய டாக்டர்ஸ் இப்போ இங்க பொள்ளாச்சியில இருக்காங்க. உங்களுக்கு இன்னும் சிறப்பா சேவனை செய்யறதுக்காக இன்னும் நவீன ஃபெசிலிட்டிஸோட நம்ம இங்க இப்போ தயாரா இருக்கோம். ஓகே, ஸோ இது எதனால நம்மளால பண்ண முடிஞ்சது? டெஃபினெட்லி நம்ம ஸ்டாஃபோட கமிட்மெண்ட், அவங்க மெடிக்கல் கேர், நம்ம ஃபெசிலிட்டிஸ், தர்மலிங்கம் சாரோட டெடிகேஷன். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா பேஷன்ஸ், அவங்களோட நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை, நம்ம மேல இருக்கிற பாசம்னால தான் இது நம்மளால இன்னைக்கு நம்ம இந்த லெவலுக்கு நம்மளால வர முடிஞ்சிருக்கு. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா உள்ள போவீங்க. எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு புதுசா இருக்கும். எல்லாமே இன்னும் அட்வான்ஸ்டா நமக்கு இங்க அவைலபிளா இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்ம ரெட்டினா அப்படின்னா நரம்புக்காக உள்ள ஸ்பெஷல் ரெட்டினா கிளினிக் நம்ம அதை இனாகிரேட் பண்ணியிருக்கோம். புதிய மஷின்ஸோட, புதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட, லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட எல்லாமே நரம்புக்காக உள்ள எல்லா வசதிகளும் இப்போ இங்க அவைலபிளா இருக்கு. அதை நீங்க உபயோகப்படுத்திக்கோங்க. சுகர் பேஷண்ட்ஸுக்காக, பிபி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்காக, வயசுனால நரம்புல பிரச்சனை இருக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் இப்போ இங்க அவைலபிளா இருக்கு. எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் எல்லாமே இப்போ புதுசா இங்க வந்ததுனால ஒரு ஸ்பெஷல் ரெட்டினா கிளினிக் நம்ம இப்போ இனாகிரேட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஆல். இந்த ஸ்பெஷல் ஒகேஷனை நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம். And once again, a hearty welcome to all and to all our chief guests and guests of honor. Thank you very much. Thank you, madam. So, madam சொன்னபடி வாசன் கண் மருத்துவமனை பொள்ளாச்சியானது அதிநவீன மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு, முக்கியமா டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்காக யாருமே நீங்க இருந்து டிராவல் பண்ணி கோயம்புத்தூர் போகணுங்கிறது அவசியம் கிடையாது. டாக்டர் அனுஷா வெங்கட்ராமன் அவர்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் இனிமேல் இங்கே பொள்ளாச்சியில் இருப்பாங்க. ஸோ வந்து ஃபுல் டே இருக்கக்கூடிய எல்லா டயபெட்டிஸ் பேஷண்ட், ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை வந்து அவங்க வந்து இங்கே வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க என்பதை அன்போடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
அது மட்டும் இல்லாது இந்த வாசன் கண் மருத்துவமனையானது இப்பொழுது ஏஎஸ்ஜி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல். அது குறித்து 2 வார்த்தைகள் மட்டும் 2 நிமிடங்கள் மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். வாசன் கண் மருத்துவமனையானது இப்பொழுது ஏஎஸ்ஜி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல். they completely take over Vasan Eye Care. they purchase completely from the central government. so because past 3 years வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்ககிட்ட டோட்டலாக வாங்கிட்டு உங்க யாரும் பார்த்தீங்கன்னா டெல்லி எய்ம்ஸோட குவாலிட்டி கேர் குரூப் இவங்க எல்லாருமே அட்வான்ஸ் டெக்னாலஜி வித் அட்வான்ஸ் டாக்டர்ஸ். ஸோ இந்த வேலையில் கூட சீஃப் கெஸ்டாக சிறப்பில் வந்திருக்கிற ஆக்டர் மற்றும் பன்முக தன்மை கொண்ட மரியாதைக்குரிய திரு KPY பாலா அவர்களையும் மற்றும் அவருடைய உடன் தோழர் நண்பர் அவரையும் வந்து நாங்கள் வரவேற்கிறோம். வருகை என்று அனைவரும் கனவு எழுப்பவர்களை உற்சாகப்படுத்தும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ சார். அவர்களுக்கு டாக்டர் அனுஷா அவர்களுக்கு வரவேற்பார்கள் மற்றும் சிவா அவர்களுக்கும் டாக்டர் அனுஷா வெங்கட்ரமன் அவர்களுக்கும் வரவேற்கிறார்கள். பாலா அவர்களையும் திரு விகேஷ் அவர்களையும் வாசன் கண் மருத்துவமனை பொள்ளாச்சியின் சார்பாக அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம் அவர்களை. ஓகே ஓகே ஓகே. இப்பொழுது இந்த விழாவானது நம்ம சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கக்கூடிய அனைவரின் சார்பாக புத்தகங்களுக்கு ஏற்றி துவங்க இருக்கிறது. ஸோ KPY பாலா மற்றும் டாக்டர் உத்தரராஜ் அவர்கள் மற்றும் சேர்மன் மேடம் மற்றும் பிரசிடென்ட் ஆஃப் தாமஸ் 5 முகங்கள் அனைவரும் இணைந்து இந்த 5 முகம் கொண்ட ஒளி விளக்கினை தீப ஒளியை ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம் புத்தராஜ் அவர்கள் மற்றும் KPY பாலா இணைந்தவர்கள் அவர்களுடைய முகத்தை ஏற்றி கொடுப்பார்கள். KPY பாலா அவர்களும் அனைவரும் கரங்களை எடுத்து அவர்கள் உற்சாகத்தை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விக்கி சிவா மற்றும் சாந்திரா தாமஸ் அவர்கள் முகத்தை கேட்டுக்கொள்கிறோம். சேர்மன் அவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களோடு நம்முடைய ஜமாத்துடைய ஹஸ்ரத் அவர்களை இணைந்து கொள்கிற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சார். இணைந்து கொள்கிறோம் சார் உங்களுடைய கடமையை. Thank you very much. Thanks a lot. இப்போ மீண்டும் அனைவரும் மேலைக்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் சீஃப் கெஸ்ட் மற்றும் கெஸ்ட் ஆஃப் ஆனர் அவர்களை வாசன் கண் மருத்துவமனை பொள்ளாச்சியின் சார்பாக அவர்களை கௌரவப்படுத்தி மரியாதை செய்ய இருக்கிறோம். டாக்டர் P. உத்தரராஜா அவர்கள் எங்களுடைய சீஃப் கெஸ்ட் வந்திருக்கக்கூடிய சிவா மேட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுடைய சேர்மன் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் அவர்களை டாக்டர் அனுஷா வெங்கட்ரமன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு கேடயம் வழங்கி நினைவு பரிசை வழங்கி அனைவரும் கரவழி எடுத்து அவர்கள் உற்சாகப்படுத்தும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக எங்களுடைய சீஃப் கெஸ்டா வந்திருக்கக்கூடிய சிறப்பு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பன்முக தன்மை கொண்ட திரு KPY பாலா அவர்களை எங்களுடைய கேட்டகரி ரிஃப்ராக்டிவ் சர்ஜன் டாக்டர் ஜெயமணிகண்டன் சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களை கேடயம் வழங்கி நினைவு பரிசு வழங்கி உற்சாகப்படுத்த அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்கள் உற்சாகப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக வந்திருக்கக்கூடிய
எங்களுடைய கெஸ்ட் ஆஃப் ஆனர் டாக்டர் என் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் அவர்களை கௌரவப்படுத்தும்படியாக டாக்டர் தர்மலிங்கம் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சார் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு நினைவு பரிசு மற்றும் கேடயத்தை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக மரியாதைக்குரிய திரு எஸ் வெங்கடேஷ் அவர்கள் பிரசிடென்ட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி பொள்ளாச்சி அவர்களை கௌரவப்படுத்தும்படியாக டாக்டர் மல்லிகா அர்ஜுன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போட்டு நினைவு பரிசு வழங்கி கேடை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக மரியாதைக்குரிய முத்துவள்ளி எம்.ஒய். ஜாகிர் ஹுசைன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அசுரத் பொள்ளாச்சி பெரிய பள்ளிவாசனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவர்களை கௌரவிக்கும்படி டாக்டர் ஹரிகிருஷ்ணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி கேடை வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தும் அனைவரும் கரவொலி எழுப்பவர்கள் உற்சாகப்படுத்தும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்மிடத்தில் வந்திருக்கக்கூடிய முன்னாள் படைவீரர்கள் நலச்சங்கத்தினுடைய தலைவர் அவர்களை நலச்சங்கத்தின் சார்பாக அவர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய திரு கே தாமரை கண்ணன் சார் அவர்களை முன்னதாக வரும்போது அவர்கள் பொன்னாடை போட்டி பூங்கொத்து கொடுத்து அவர்களை வரவேற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் அனுஷா வெங்கட்ரமணன் அவர்களை பொன்னாடை போட்டி பூங்கொத்து கொடுத்து அவர்கள் வரவேற்பார்கள். அதனைத் தொடர்ந்து இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஓய்வூதியர் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு கே கிருஷ்ணசாமி அவர்களை அன்போடு மேடைக்கு வரும்போது அன்போடு அழைக்கிறோம். திரு கே கிருஷ்ணசாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு கே கிருஷ்ணசாமி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி பூங்கொத்து கொடுத்து அவர்களை டாக்டர் ஜெயமணிகன் சார் அவர்கள் அன்போடு அழைக்கிறோம். நாங்கள் அதனைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினுடைய தலைவர் திரு ஜி வேலுச்சாமி அவர்களை கௌரவப்படுத்தும்படி பொன்னாடை போட்டி அவர்களுக்கு பூங்கொத்து கௌரவிக்கும்படி டாக்டர் தர்மலிங்கம் சார் அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினுடைய மிஸ்டர் தட்சிணாமூர்த்தி அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். திரு தட்சிணாமூர்த்தி அவர்களை கௌரவிக்கும்படி டாக்டர் ஹரிகரன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்கள் பொன்னாடை போட்டி பூங்கொத்து கொடுத்து அவர்களை வரவேற்பார்கள். அதனைத் தொடர்ந்து பொள்ளாச்சியினுடைய டிஎல்சி சர்ச்சினுடைய போதகரும் தலைமை போதகராக இருக்கக்கூடிய ரெவரண்ட் யோபு கண்ணையா அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போட்டி பூங்கொத்து கொடுத்து வரவேற்கும்படி டாக்டர் மல்லிகார்ஜுன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நாங்கள் அதனைத் தொடர்ந்து அகில பாரத மூத்த குடிமக்கள் மற்றும் பென்ஷனர் கூட்டமைப்பினுடைய ஆனமலை கிளையிலிருந்து வந்திருக்கக்கூடிய துணைத் தலைவர் திரு ஏ அப்துல் வஹாப் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை கௌரவப்படுத்தும்படி டாக்டர் அனுஷா வெங்கட்ரமணன் மேடம் அவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் பொன்னாடை போட்டி பூங்கொத்து கொடுத்து அவர்களை வரவேற்பார்கள். கிருஷ்ணசாமி சார் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கும்படி தர்மலிங்கம் சார் அவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பொன்னாடை போட்டு பூங்கொத்து கொடுத்து அவர்களை வரவேற்கும்படி வாழ்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சார் எங்களுடைய இந்த வாசன் கன்மோட்டமுடைய பில்டிங் ஓனர் லேண்ட்லார்ட்
மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு ரவி அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும்படி டாக்டர் ஹரிகரன் சார் அவர்களை, ஹரிகிருஷ்ணன் சார் அவர்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். எங்களுடைய இந்த வாசன் கண்மத்தில் பில்டிங் எங்களுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க, இந்த பில்டிங்ல எப்படி வேணாலும் நீங்க உடச்சு கட்டிங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்தார். சோ அவர் நிமித்தம் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்க இந்த மருத்துவமனை அவர்களை கௌரவிப்பது இந்த நேரத்தில் எங்களுடைய மிகுந்த மரியாதைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அதனால் அவர் கௌரவிக்கும்படி டாக்டர் ஹரிகிருஷ்ணன் சார் அவர்கள் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அவர்கள் பொன்னாடை போர்த்தி பூங்குத்து கொடுத்தவர்கள் வரவேற்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் சார். நன்றி 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 நன்றி. அனைவரும் இருக்க அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ வெரி மச். இந்த நேரம் இது சிறப்பு விருந்தினர்களுடைய சிறப்பு உரை. முதலாவதாக டாக்டர் உத்தரராஜ் அவர்களை வாசன் கண் மருத்துவமனையை வாழ்த்தி, சார் நீங்களா எங்களை வாழ்த்தினீங்க, நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். பார்ப்பதற்கு மிகவும் முதியவர் மாதிரி தெரியும், ஆனா பயங்கர யங் அண்ட் ஆக்டிவ் சார். அவங்க வந்து பார்ப்பதிலே பயங்கரமான இளமை, ரொம்ப எளிமை, எல்லாவற்றிலும் ஈஸி அணுகுமுறைக்குரியவர். அவர்களை 2 வார்த்தைகள் பேசுவது அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சார். நமது இந்தியா முன்னேறி இருப்பது எல்லோரும் வியக்கத்தக்க ஒரு பார்வையாக பார்க்கிறார்கள். மற்ற வெளிநாட்டு மற்ற கண்ட்ரிகளை விட நம்ம டெவலப்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லையும் அந்த மெடிக்கல் அப்ரோச்லையும் சர்ஜிக்கல் மேனுவர்லையும் நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. இந்த ரெட்டினல் சர்ஜரி கண்ணு வந்து உடல்ல எந்த ஒரு ஊருக்கு போனாலும் நடந்து போகலாம், நிற்கலாம், பேசலாம். கண் பார்வை போச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. அந்த கண்ணில் வந்து மெயினாக வந்து முந்தியெல்லாம் வந்து கேட்ராக்ட்லாம் பண்ணுவாங்க. இப்போனா கேட்ராக்ட் வந்து லென்ஸே மாற்றிடுறாங்க. அதுபோக இந்த ரெட்டினல் சர்ஜரிங்கிறது நான் வந்து என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே டாக்டர் பத்ரிநாத் வந்து பக்லிங் சர்ஜரின்னு ஒன்று பண்ணார். அந்த சர்ஜரி பண்ண பின்னாடி அந்த குழந்தை கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகும்போது அந்த என்டையர் ஃபேமிலி வந்து கதறி அழுது அவர் காரணத்துக்கு கொடுத்தார். அதுக்கு பிறகு அவரை நிறைய பேருக்கு ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு வந்து ரெட்டினல் சர்ஜரி வந்து எல்லாரும் பண்ணுற அளவுக்கு நல்லா வந்துருச்சு. என்ன காரணம்னா நமக்கு இருக்கிற இன்ஸ்டிகேஷன் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். முந்தி மாதிரிலாம் எழுதுற டைம்னா வெறும் கண் டாக்டர் வந்து கண்ணாடி போடுறதுக்கு மட்டும் இல்லை. இப்பெல்லாம் வந்து அதில் அந்த லென்ஸ் மாற்றுறதுலேருந்து ரெட்டினா மாற்றுறது, ரெட்டினா வந்து பக்லிங் பண்ணுறதுலேருந்து எல்லா சர்ஜரியும் எல்லாரும் நல்லா ஆரோக்கியத்தை கற்றுட்டு வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி எல்லாரும் அஃபோர்டபுளாக பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே ஒரு சர்ஜரி வந்து நீங்கள் வெளிநாட்டில் பண்ணுறதுனா அதுக்கு ஆகிற செலவு, அதுக்கு ஆகிற நாளெல்லாம் கம்பேர் பண்ணால் இங்கே வந்து நான் அதான் சொல்லிருக்கேன். ஒரு ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னோம்னா ஸ்கேன் பாயிண்ட் வந்து 4 ஸ்கேன் பாயிண்ட் உடனே வந்துடும் கூட்டிகிட்டு போகிறது. ஆனால் அதுவே நீங்கள் வந்து வேற எங்கே வெளிநாட்டுக்கு போய் ஸ்கேன் பண்ணணும்னா 1 வாரம் வெயிட் பண்ணணும் அப்பாயின்மெண்ட். எல்லா கேஸுக்குமே வெரி ஃபாஸ்ட். அந்த கிராஸ் பண்ணுற பவர் நம்ம இந்தியன்ஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் மெட்ராஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் எல்லா வகையிலும் எல்லா சர்ஜரியும் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. என்னோட வாழ்நாள் நான் அப்புறம் பிகினிங்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். 81 ஆரம்பித்தேன், அங்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் டெவலப்மெண்ட் இட் இஸ் டூ கிரேட் ஃபார் வேர்ட்ஸ். இந்த மாதிரி டெவலப்மெண்ட் வந்து இது இன்னும் டெவலப் ஆகும். இப்போ ரோபாட்டிக் சர்ஜரிலாம் வந்திருக்கு, அதெல்லாம் அந்த செய்ய தெரியாது. ஆனால் எல்லாருமே எல்லாமே அஃபோர்டபுள் காஸ்ட் நல்லா பண்ணுறாங்க. என்னோட வாழ்க்கைகள் எல்லாமே இல்லை எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி எல்லாமே பண்றாங்க. ரொம்ப 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 சந்தோஷம். அது பொள்ளாச்சியில எல்லாரும் கிடைக்கிறதா திறந்திருக்காங்க. நாட் ஃபார் எனி மெட்டீரியல் பெனிஃபிட். எல்லாருமே அஃபோர்டபுளா வந்து வைத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற பெரிய ஆர்வத்தோட பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லா வந்த இறைவன் நல்லா எல்லோருக்கும் நன்றி, மிக்க நன்றி சார். உங்களுடைய ஆசீர்வாதத்தினால பொள்ளாச்சி வாசன் கண் மருத்துவமனை மென்மேலும் வளர்ந்து பெருகும்படி நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நேரத்தில் அடுத்ததாக அழைக்க போகிறவரை எப்படி அழைப்பது, எப்படி கூப்பிடுவதுன்னு சொல்லி தெரியல. அவரை கூப்பிடணும் அப்படின்னா நீங்க அவர் நல்ல டான்ஸர்னு சொல்லுவீங்களா, இல்ல அவர் வந்து நல்ல ஒரு ஆக்டர்னு சொல்லுவீங்களா, இல்ல அவர் வந்து நல்ல ஒரு சோசியல் மீடியால இருக்க ஒரு பயங்கர ஃபெமிலியர்னு சொல்லுவீங்களா, இல்ல வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஒரு காமெடின்னு சொல்லுவீங்களா, இல்ல வந்து இதுக்கெல்லாம் மேல அவர் நல்ல ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு தலைவர் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா?
அப்படிப்பட்ட மதிப்பிற்கிற பன்முகத்தன்மை கொண்ட மாபெரும் மக்களால் மிக விரும்பப்படக்கூடிய திரு KPP அவர்களை சிறப்பு உரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சார். தேங்க்யூ. சொல்லுவீங்கன்னு சொல்லி என்ன பேச சொல்லுவீங்களா என்ன பயந்துட்டேன். நீங்க பேசுறீங்களா? ரொம்ப நன்றி சார். ஐ லவ் யூ. ஆரம்பத்துல நிகழ்ச்சி சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வாசனைக்கார பத்தி சொல்லணும்னா, வாசனைக்காரும் எனக்குமான பந்தம் எப்படின்னா போன் டெம்பர் கிளாஸ் மாதிரி ரொம்ப நாளா சேர்ந்தே தான் இருக்கிறோம். காரணம் வந்து இவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு ஃபங்க்ஷன் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு டேட் வரைக்கும் ஃப்ரீ ஐ செக்அப் எல்லாம் பண்றாங்க. ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம கிட்ட நிறைய பேர் சொல்லும் போது இந்த ஃப்ரீ ஐ செக்அப் வந்து நம்ம கண் எப்படி இருக்கு, எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அது வந்து வாசனைக்கார ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி. இது அற்புதமான ஒரு லான்ச்சுக்கு என்ன கூப்பிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஈவினிங் 6:30 மணிக்கு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ எல்லாரும் இங்க வந்து எல்லாரும் மறக்காம அங்கேயே வந்துருங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம். சூப்பர் மேடம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சார். நம்ம அங்கே நிறைய பேசுறோம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். திரு விக்கி சிவா அவர்களே 2 வார்த்தை வாழ்த்துறை வழங்கும் ஒரு அன்போடு கேட்டு வரவேற்புரை ஐயா வாழ்த்துறை ஐயா. ஓகே வாழ்த்துறை கொடுத்துருங்க. வாழ்த்துறையா ஏதாவது கொடுத்துருந்தான். ஓகே ஐயா. நம்ம வாசனைக்கு நம்ம முடியா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அது. ஓகே சூப்பர். வந்தது ரொம்ப சந்தோஷம். பாலா வந்திருக்காப்புல பாலா கூட நீ வந்து கூட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாசனைக்கு நிறைய வந்து ஆஃபர் எல்லாம் போட்டுருக்காங்க. அது நம்ம ஏழை மக்களுக்கு ஒரு மாதிரி நிறைய ஆஃபர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பயங்கரமா கொடுத்துருக்காங்க. அது நம்ம தான் யூஸ் பண்ணணும். எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக இவங்க வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டு பொள்ளாச்சியின் சிங்கம் தான் நீங்க சொல்லணும் அவங்கள. அதாவது வந்து காட்டுல வந்து ஆண் சிங்கமா பெண் சிங்கமான்னு பார்த்தா பெண் சிங்கத்துக்கு தான் வலிமை அதிகம். ஆண் சிங்கம் முன்னாடி வந்து பெண் சிங்கத்துக்கு முன்னாடி வந்து எப்பயும் அமைதியா தான் இருக்கும். பெண் சிங்கம் வேட்டையாடி தான் ஆண் சிங்கம் சாப்பிடும் எப்பயுமே. சோ பொள்ளாச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு எல்லா வகையிலையும் பெண்களுக்கு தேவையான பாதுகாப்பை உறுதிப்படுத்தி தரக்கூடிய பொள்ளாச்சி மக்களை விரும்பப்படக்கூடியவர், துரிதமாய் இனிமையா அணுகுமுறைக்கு ஏற்றவர். அப்படிப்பட்ட பொள்ளாச்சியினுடைய சேர்மன் மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய டாக்டர் என் ஷியாமலா நவநீதன் கிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துறவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். Thank you for the emotion. So, first of all, I congratulate the whole team of Vasanaica for inaugurating a new block for the medical camp. And அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வந்து சொல்றதுக்கு முன்னாடி நான் சார் பத்தி சொல்லணும். ஃபர்ஸ்ட் சார் சொன்னாரு சென்னையில போய் ஒரு டாக்டர் வந்து கியூர் பண்ணங்காட்டி காலில் விழுந்தாங்கன்னு சொல்லி. ஆனா இங்க பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய, பொள்ளாச்சி மட்டும் இல்ல, இது சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய பல பெற்றோர்களுக்கு சார் தான் தெய்வம். ஏன்னா பாதுகாப்புலதான் சொன்னீங்க இல்லையா, உங்களை உண்மை வந்து உத்துராஜ் டாக்டர் சார் தான். ஏன்னா நான் கூட என்னோட ஹஸ்பண்ட் வந்து குழந்தையா இருக்கிறப்ப பார்த்தது சார் தான். என் குழந்தைக்கும் நான் பார்த்தது சார் தான். நைட் 2 o'clock ரொம்ப ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன்ல நான் போய் சாரை பார்த்துருக்கேன். சார் பார்த்தாவே போதும், ஹீல் ஐடென்டிஃபை வாட் இஸ் த ப்ராப்ளம்னு சொல்லி. ஸோ இங்க பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய பல பேருக்கு சார் தான் கடவுள். ஸோ இந்த நேரத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது சாருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றதுக்கு. ஸோ அதை ஏற்படுத்தி கொடுத்த வாசனைக்கு தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வெங்கடேஷ் அண்ணன் ரீசெண்டா பொள்ளாச்சி திருவிழான்னு பல பேரை திருப்பி பார்க்க வச்ச ஒரு நிகழ்ச்சியை வந்து அவங்க வந்து சிறப்பா செஞ்சு முடிச்சு பல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா விமன் ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பேரை வந்து இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க பொள்ளாச்சியில. அண்ட் they have inaugurated a new women wing கூட inaugurate பண்ணி அது நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல தொழில் முனைவோரை வந்து உருவாக்கி இருக்கக்கூடிய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அண்ட் KPP பாலா சார். ஸோ அவர் வந்து நம்ம நிறைய மீம்ஸ் எல்லாம் பார்க்கணும். நாட் ஒன்லி நான் ஆக்டர் செலிபிரிட்டியா மட்டும் இல்லாம நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் மிச்சி சிவா அண்ட் அண்ணன் அவர்கள், ஐயா அவர்கள் எல்லாருமே ஓகே. ஸோ இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்கள், அனைத்து துறை சார்ந்த சகோதரர்கள், அனைத்து பெரியோர்கள், ஸ்டாஃப், நர்சஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய காலை வணக்கங்கள். ஸோ வாசனைக்கன் அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய மெனி சர்வீசஸ் ரீசெண்டாக வந்து முனிசிபாலிட்டி இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் கூட ஒரு ஃப்ரீ ஐ கேம்ப் நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாம பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு கேம்ப் நடத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய கேம்ப்ஸ் வந்து நிறைய நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நிறைய சர்வீஸ் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவங்க இந்த அளவுக்கு டெவலப் பண்ணிருக்காங்க. அதுக்கு அந்த சர்வீஸ் தான் ஒரு மெயின் ரீசன் நான் சொல்லுவேன். இன்னும் வந்து நிறைய பொள்ளாச்சி மக்களுக்காக நிறைய சேவைகளை புரிந்து நிறைய டெவலப் ஆகணும்னு சொல்லி இந்த நேரத்தில் குறிப்பிட்டு என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி
Best wishes to the whole team. Thank you. தேங்க்யூ மேடம். அடுத்தபடியாக மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய வெங்கடேசன் பிரசிடென்ட், பொள்ளாச்சி சேர்மன் ஆஃப் காம்பஸ் அவர்களை ஒரு 2 வார்த்தைக்கு வாழ்த்துறவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சார். Mother figure to the most respected beloved Dr. Uttaraj sir, the dignitaries on the dais and our chairman Bala sir and all other doctor friends, public, ladies and gentlemen. இன்னைக்கு ஒரு சிறந்த நாள் பொள்ளாச்சிக்குன்னு சொல்ல முடியும். எப்படின்னா இங்க ஆஸ்பத்திரி இல்ல, கண்ணாஸ்பத்திரி இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் again we are getting one more specialty hospital. எப்பவுமே வந்து அடுத்த லெவல் பாக்குறது தான் சேம்பரோட வேலை. நவ் ஒன் மோர் லெவல் ஹஸ் கம் டு பொள்ளாச்சி. டெஃபினட்டா இதனால வந்து நிறைய மக்கள் பயனடைவார்கள். என்னுடைய கல்லூரி சார்பாக வருடத்திற்கு 6 ஃப்ரீ ஐ கேம்ப் பண்றோம் with some other hospital. If you are interested, I can involve you also in that. We go to various villages and do the service over there. அதெல்லாம் நாங்க வந்து உங்களையும் பயன்படுத்துகிறோம், நீங்களும் ஏழை மக்களுக்கு உதவலாம். இங்க people when they came to invite me and told me that request also, பணம் வாங்காம எந்த தொழிலும் பண்ண முடியாது. ஆனா அதே சமயத்தில் we can have a charity also, a part of charity. Those who cannot afford, அவங்களால பண்ண முடியாதுன்னு சொல்றவங்களை திருப்பி அனுப்பாம ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுக்குமாறு தாழ்மையுடன் இருக்குது. டாக்டர் சொல்லிட்டு இருந்தாரு, இன்னைக்கு இந்தியா தமிழ்நாடு எல்லாம் ரொம்ப சிறப்பா மருத்துவத்துல வந்திருக்கிறாரு. நோ டவுட். நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் has become one of the biggest medical hub. இப்ப நீங்க எல்லாம் பொள்ளாச்சிக்காரதுனால சேர்மன் இருக்கிற பீரியட்லயே அடுத்த பெரிய ஹப் இன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் will become பொள்ளாச்சி and she is always there. அதுலயும் வந்து இப்ப பாத்தீங்கன்னா கண் மருத்துவமனைகள் நிறைய வந்துருச்சு. So there will be healthy competition, not cutthroat competition. எப்பவுமே ஒரு வியாபாரத்துல ஒரு தொழில வந்து ஹெல்தி காம்படிஷன் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். உன்னை விட நான் நல்லா பண்றேன், என்னை விட நீ நல்லா பண்றேன்னு இங்க இருக்கிற பேஷன்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாலே போதும். ஸோ தேர் த கஸ்டமர்ஸ், தேர் த கிங் ஆல்வேஸ் இன் எனி பிசினஸ். அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனா எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும். அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ brought in the all the latest equipments over here. My hearty congratulations to your team and the very best wishes to become one of the best eye hospital in Pollachi. Wish you all the very best and thank you for the offer. Thank you. கடைசியாக ஒரு முத்துவலி எம்ஒய் ஜாங்கீர் ஹுசேன் சார் அவர்கள் பெரிய பள்ளிவாசனுடைய தலைவர் அவர்களை 2 வார்த்தைகள் வாழ்த்துறவர்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். எல்லோருக்கும் அன்பார்ந்த என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் டாக்டர் முத்துராஜ் அவர்களுக்கும், ஷாமிலா மேவடம் அவர்களுக்கும், மற்றும் வெங்கடேஷ் அவர்களுக்கும், டாக்டர் ஜெயாமாரி அவர்களுக்கும், மல்லிகார்ஜுன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்திற்கும். டாக்டர் பாலா அவர்களை மறந்துவிட்டேன். பாலா இல்லை, டாக்டர் இல்லை, பாலா அவர்களை மறந்துவிட்டேன். பாலா அவர்களுக்கு என்னோட வணக்கம் என் சார்பாகவும் எங்களது பள்ளி சார்பாகவும், அதாவது பெரிய பள்ளின்னு சொல்லுவாங்க, சுனத் தக்ரி ஜாமியா பள்ளி சார்பாகவும் என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லேன். வாசனைகள் என்னவென்றால், நான் பொதுவாக கேள்விப்பட்டது என்னவென்றால், இவர்களுடைய பிராக்டிஸ், அதாவது இவருடைய ஸ்தாபனம் உலகெங்கும் இருக்கின்றன. அதை தவிர இந்தியாவிலும் எல்லா இடத்திலும் இருக்கின்றன. பர்டிகுலராக தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்கின்றன. பொள்ளாச்சியில இந்த மாதிரி ஸ்தாபனம் வந்திருக்கிறது. பொதுமக்கள் இதை வந்து நன்ற விதமாக பயன்படுத்தும். கண் என்பது ஒரு முக்கியமான உறுப்பு. உடம்பில் ஒரு கண் என்பது பொதுவாக இந்த கண்ணை பாதுகாப்பது பொதுமக்களுடைய கடமை. ஏனென்றால் நிறைய பேர் மறந்துடுறாங்க, கண் என்பது எதோ சாதாரண பார்க்கலாம் புரிகிறது. ஆனா இது ஒரு முக்கியமான உறுப்பு. நம்முடைய குழந்தை பருவத்திலிருந்து இது மட்டும் அதனுடைய பாதுகாப்பு பண்ணுவது நல்லது. ஆக இந்த மாதிரி மருத்துவமனைகளை இது பயன்படுத்துவாங்க. பர்டிகுலராக வாசனைகள் நல்ல, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க, கூட அவங்க ஸ்டாஃபும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க. அவங்களாம் நல்ல விதமாக தங்களுடைய பணியை செய்கிறார்கள். ஆக இந்த பயன்படுவார்கள். மேற்கொண்டு இன்னொரு சின்ன விஷயம் இதை சொல்ல விரும்புகிறேன். எங்கள் பள்ளியில் வருகின்ற 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை வாசன் இருக்கிறவர்கள் ஒரு கேம்பஸ் வச்சுட்டார்கள். பொதுமக்கள் அதை பயன்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் இதை மறுபடியும் வரப்போது கேட்டுக்கொள்கிறேன். இங்கே எதிராக வாழ்த்து தெரிவித்து இந்த முடிவை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாலா அவர்களுக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருப்பதனாலே அவர்கள் கடந்து செல்ல விருப்பப்படுகிறார்கள். அவர்கள் அன்போடு
சார் தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ வெரி மச் அவர்கள். நன்றி. அடுத்தபடியாக நன்றி வழங்குவதற்காக எங்களுடைய மருத்துவ உள்ளாட்சியினுடைய இளமை இந்து தலைமை தர்மலிங்கம் சார் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டுகளாக நான் உடுமலையிலே ஜிஹெச்ல ஜாயின் பண்ணப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, ஆறு சில்ட்ரன் எல்லா குழந்தைகளும் டாக்டர் உத்தரவாதி பார்க்கலாம் அப்படி சொல்லுவாங்க. இப்ப இன்னைக்கு பேசி கொண்டிருக்கும்போது நம்ம நண்பரோடு சொன்னார், சார் 40 வருஷம் இல்லைங்க, அவரு 4 ஜெனரேஷனா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு சொன்னாங்க. அவங்கெல்லாம் வந்து வாழ்க்கை எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷம். அடுத்த முறை எங்களுடைய மதிப்புக்குரிய அடிக்கடி பார்க்கக்கூடிய எங்களது முனிசிபல் சேர்மன் அவர்களுக்கும் அவர்களுக்கு மிக்க நன்றி. எப்பொழுதெல்லாம் நாங்கள் ஒரு முகாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ, வேறு என்ன உதவிகள் தேவைப்படுவதோ அவர்கள் எங்களுக்கு கட்டாயம் செய்து கொடுக்கிறார்கள். நாங்கள் அழைக்கும் பொழுதெல்லாம் எங்கள் விழாவிலே வந்து சிறப்பிக்கிறார்கள். அவர்களுக்கு ரொம்ப பாசம் ஏற்றி மருத்துவமனையின் சார்பாக தரம் சார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கிறோம். திரு வெங்கடேஷ் சார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் எஸ்டிசியிலிருந்து பார்த்துக் கொள்கிறார். வியாபாரம் சந்தைகளையும் பார்த்துக் கொள்கிறார். சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பார்த்துக் கொள்கிறார். எஜுகேஷன் கல்வியிலும் சேவை செய்கிறார். அவரது சேவைகள் மேலும் மேலும் தொடர ஆண்டவனை பிரார்த்தி. கல்வி சேவை என்பது வியாபாரத்திலே இருப்பது ரொம்ப முக்கியம். கல்வியிலே அவர்கள் சேவை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்விதான் வந்து அனைவருக்கும் கண்களை கொடுப்பது. வள்ளுவர் கூறியது போல கற்றால் இரண்டு கண்ணுடையார் என்பதை போல கல்வி ரொம்பவும் முக்கியம். அந்த காலேஜ் வந்து மிகவும் பெருமையாக எல்லாரும் சொல்லக்கூடிய எஸ்டிசி காலேஜை சிறப்பாக கவனித்துக் கொள்கிறார்கள். மேலும் மேலும் அவரது சேவைகள் தொடர ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். அடுத்தது எங்களது மதிப்பிற்குரிய முத்தலை திரு ஜாகிர் ஹுசேன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பொழுது நாங்கள் முகாம் செய்ய வேண்டும் என்று கேட்டாலும் அங்கு மிகுந்த நல்ல முறையிலே ஏற்பாடு செய்து கொடுப்பவருடைய மட்டுமல்லாமல் சிறந்த சாப்பாடு போடுகிறார். பிரியாணி பார்த்தால் ஒரு மாதிரி நாங்கள் எங்களை நல்லா உபசரிக்கிறார். எங்களுக்காக நிறைய ஏற்பாடுகள் செய்து கொடுக்கிறார். நாங்கள் மதம் சார்ந்த சேவையையும் மருத்துவம் சார்ந்த சேவையும் இரண்டும் செய்கிறார். இறைவன் அவருக்கு அடுத்தது எங்களது ஆஸ்பத்திரியை அல்லது நமது ஆஸ்பத்திரியை சிறப்பித்து வந்திருக்கக்கூடிய நமது டாக்டர்கள் டாக்டர் மல்லிகார்ஜுனன் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரியும், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பூரிலிருந்தே இவ்வளவு தூரம் வந்து இந்த விழாவை சிறப்பித்ததற்காக உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக டாக்டர் ஜெயமணிகண்டன் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கிறார். நாம் எப்பொழுது வந்து செய்து கொடுக்க வேண்டும் சர்ஜரி என்று கேட்டுக்கொண்டாலும் செய்து கொடுக்கிறார். ஒரு முறை 20 கேஸ் போட்டிருந்தோம். அவரிடம் சொன்னேன், சாத்தியம் கேஸ் அதிகமா இருக்குது, பரவாயில்ல நீங்க பண்ணிடலாம், கொஞ்சம் கூட முக சுழிக்காம சிறந்த சேவை. அவருடைய பணிவு எங்களை மிகவும் கவர்ந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களது ஆரம்பத்திலே எங்கள் தலைமை மருத்துவர் டாக்டர் அம்சா வெங்கட்ராமன் அவர்கள், அதே போல எங்களுக்கு ரெட்டினாவுக்கு முன்பு நாங்கள் எல்லாம் இங்கிருந்து கோயம்புத்தூர் அனுப்புவோம். இப்பொழுது வேண்டியதில்லை, நீங்க அனுப்ப வேண்டாம், நானே வருகிறேன் என்று
அவர்களே வந்து எங்களுக்கு இதுக்கு நான் எல்லா பேருக்கும் செய்து கொடுக்குறார்கள். அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வழக்கமா சொல்லுவாங்க எல்லா பில்டிங்கும் 4 தூண்ல நிக்குதுன்னு. பட் எங்க பில்டிங் நான் சொல்லுவேன் 2 தூண்ல நிக்குதுன்னு. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் டாக்டர் அம்சா அண்ட் ஜெயமணி. மேற்கொண்டு சார் வெங்கடேஸ்வர் சார் சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் இலவசமாக சேவை செய்வோம். விதக்குழந்தை சொன்னது அதை நாங்கள் வெளியே கூறுவதில்லை. ஏன்னா நாங்கள் வந்து பிசினஸ்ல நாங்கள் ஃப்ரீயா பண்ணோம், அவங்களுக்கு கேட்டாக் ஃப்ரீயா பண்ணோம், இவங்களுக்கு இலவசமா ஃப்ரீயா பண்ணேன்னு சொன்னா நாங்கள் ட்ரை பண்ண முடியாது. அதனால வந்து பவர் பீப்புளுக்கெல்லாம் வந்து எவ்வளவோ சலுகைகள் நாங்கள் செய்து கொடுப்போம். மினிமம் பாசிபிள். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு வந்து இட்ஸ் நாட் மை ஆர்கனைசேஷன். ஸோ எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்க முடியாது. பட் டு தி மேக்ஸிமம் பவர் பீப்புள் எங்களால் என்னென்ன முடியுமோ இது ஃப்ரீயா பண்ணி அது ஃப்ரீயா பண்ணி கொடு அது ஃப்ரீயா பண்ணி கொடுன்னு சொல்லி நிறைய பண்ணி கொடுத்து மினிமம் சார்ஜஸ் சொல்லி நீ அடுத்ததாக எங்களை இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கோம் நமது சர்ச்சின் ரெவரண்ட் திரு கண்ணையா அவர்களுக்கு எங்களது மனவார்த்தை. அடுத்ததாக எனது நண்பர்கள், என்னன்னா நானும் பென்ஷன் ஆனதால எல்லாரும் இருக்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உடுமலை, பொள்ளாச்சி, ஆனமலை எல்லா பென்ஷனர்ஸும் முக்கால்வாசி எனக்கு தெரியும். அங்கிருந்து இவ்வளவு தூரம் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களது சிரமமான வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். அடுத்தது ஐயா அவர்களுக்கும் எங்களது சிரமமான வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். எல்லோருக்கும் எங்களுடைய சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவை சிறப்பித்து வந்திருந்த அனைத்து எங்களது ஜிஎம் வெங்கடேஷ் அவர்களிடம் நான் கேட்டேன், எனக்கு ஒரு டீம் கொடுங்க, எங்க டீம் போதாது, ஸ்மாலர் ஸ்ட்ரென்த், அதனால ஒரு டீம் கொடுங்க எங்களுக்கு இந்த இனாகிரேஷனுக்கு பண்ணணும்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் வெங்கடேஷ் வந்து ஒரு டீம் கேட்டா ஒரு பெட்டாலியனே கூப்பிட்டு வந்தார். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அடுத்து விவேக் சார், ஜீவன் சார், நன்றி 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 சார். திடீரென்று அவர் பெயர் எனக்கு வரவில்லை. விஜயன் சார் அவர்களுக்கு ஆரப்புரம் ஸ்டாஃப், எங்கள் ஸ்டாஃப், திருப்பூர் ஸ்டாஃப், இங்கு எல்லாரும் வந்து எங்களை சிறப்பிற்கு அன்பர் அனைவருக்கும் எங்களது எல்லார் பேரையும் என்னாலே கூட முடியவில்லை, மன்னிக்கிறோம். அனைவருக்கும் வாசல் ஏற்றி எங்களது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் எங்களுக்கு இறைவன் உங்களுக்கு எல்லாம் எங்களுடைய வந்திருக்கக்கூடிய எங்களுடைய அழைப்பினை ஏற்று வந்திருக்கிற பொதுமக்கள் அவர்களுக்கும் மற்றும் நாட்டை முழுவதும் மட்டுமல்ல வாசல் கிராமத்தின் முழுவதுமாக இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் அவர்களுக்கும் வாசல் கிராமத்தினுடைய சார்பாக எங்களுடைய மனமான நன்றியை வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறோம்.